எஃபோர்ட் பார்த்தீங்கன்னா, லவ் டுவர்ட்ஸ் யுவர் இன்ஸ்ட்ருமெண்ட். அது ஒண்டி தான் எஃபோர்ட். ஸோ அது இல்லாத பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரம்பட் பார்த்தீங்கன்னா, இந்த 3 கீ தான் இருக்கு நமக்கு. ஸோ இந்த 3 கீல தான் வந்து நம்ம கீபோர்ட்ல இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் நோட்டோ, லாஸ்ட் நோட் வரைக்கும் வாசிக்கணும். ஓகே. ஸோ இது வாசிக்க 8 வாசிக்க நோட்ஸ் சொல். 8 நோட்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாரி நீங்க வாசிக்க வாசிக்க கீபோர்டில் வாசிச்சிங்கன்னா சவுண்ட் வந்து பிட்ச் மேலே போயிட்டே இருக்கும். பட் இதில் வந்து அப்படி போகாது. ஸோ அந்த பிட்சுக்கு நம்ம கிரியேட் பண்ணனாலே நம்ம ப்ளோ தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரெஷர் பண்ணி ப்ளோ பண்ணால் தான் அந்த சவுண்டே வரும். ஸோ நம்மளோட ப்ரெஷர், ஃபிங்கரிங், நம்ம மைண்ட் இது எல்லாமே ஒன்றா இருந்தால் தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நம்ம ப்ராப்பராக வாசிக்க முடியும். ஆர்எல்ஸ் இப்போ நம்மளுக்கு வீட்டில் ஏதாச்சும் ஒரு சண்டை இருக்கும், ஆர்எல்ஸ் நம்மளுக்கு உடம்பு சரியாத போகும், அப்போலாம் இது வாசிக்க ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்மளோட லிப்ஸ்லாம் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும். பாடி வந்து ஒரு நம்ம மைண்டு சொன்னால பாடி வந்து அதுக்கான கோஆப்ரேட் பண்ணாது. ஸோ அப்போலாம் வந்து இட் வில் பி வெரி ஹார்ட். ஸோ அந்த டைமில் வந்து டுவர்ட்ஸ் த லவ் இல்லைனா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நம்ம வாசிக்க முடியாது.